வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்னையோட சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரெகுலரானது தான். ஒன்றும் 2-3 விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஒன்று என்னென்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி வச்சு மோர் குழம்பு பண்ண போகிறேன். தக்காளி மோர் குழம்பு நிறைய பேர் பண்ணுவேலாம் இருக்கும் தெரியல, பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு புளிச்ச தயிர்லாம் தேவையில்லைன்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக நேத்திக்கு ஒரு குத்தி இன்றைக்கி எடுத்த தயிரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி தக்காளி மோர் குழம்பு பண்ணி, ஏன்னா தக்காளியில் இருக்கிற புளிப்பே அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம அதுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதுனால நம்ம ஆற்றுல நான் மாம்பழ கேசரி பண்ண போகிறேன். மாம்பழத்தை பல்ப் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு கேசரி பண்ண போகிறேன். அதுவும் ஒரு இதுவாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி, வழக்கம் போல் ஒரு டீப் ரோஸ்ட் வாழைக்காய் கறி. அண்ட் அதுக்கப்புறமா என்னென்னா, ஈவினிங் ஒரு டிஃபன் இருக்குது. அந்த இதுவும் நான் இப்போ உங்களுக்கு சேர்த்து பண்ணிடலாமின்னு தான் பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இதெல்லாமே உங்களுக்கு 1 by 1 வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம மாம்பழ கேசரி பண்ணி இறக்கிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முன்னாடி இந்த மாம்பழ கேசரி இல்லாமல் இந்த சீசனில் தான் உங்களுக்கு கிடைக்கும் மாம்பழம்லாம். ஸோ இப்போ பண்ணி சாப்பிட்டேன்னா தான் அதெல்லாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மாம்பழம்லாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு நல்லா செவந்தாச்சு, எடுத்துக்கலாம். இது 1 கப் ரவா, இது இதில் போடுறேன். இப்போது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். கேசரி கலருக்கு பதிலாக நீங்கள் மஞ்சப்பொடி போட்டு பண்ணிடலாம். நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. இந்த கப்பில் தான் ரவா எடுத்தோம். இதாலேயே மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா ஒரு தலைக்க ஆரம்பிக்கட்டும். தலைக்க ஆரம்பித்த அப்புறமா அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை போடலாம். இந்த கேசரியை நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் தண்ணி பால் விட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக மாம்பழ பல்ப்பை விட்டுட்டு 4 கலர் கலரிட்டு இறக்கிடணும். ரொம்ப நாள் அது மாம்பழமும் பாலும் சேர்ந்து கொதிச்சதுன்னா சம்டைம்ஸ் மாம்பழத்தினால பால் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணி நல்லா தலைச்சுடுத்து ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சின்னது பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா பெருசாகவே இருக்கிறதே போட்டேன்னா கட்டி ஆகிடும். சின்னதாக்கிட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இல்லை இப்போ சர்க்கரையை போடலாம். ஒரு கப்பு, 1/2 கப்பு, 1/2 கப் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது என்னென்னு பட்டியல இந்த மாம்பழத்தை நல்லா எடுத்து பல்ப் மாதிரி அரைச்சிட்டு நாரெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு இது இதில் விட்டுடலாம். இப்போது ஸோ நல்லா ஜோராக திரண்டு வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாம்பழ வாசனை நல்லா கும்முன்னு இருக்குது இங்கே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
டோட்டலாக ஒரு 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் தேவை இந்த இதுக்கு. முந்திரி பருப்பு வறுத்து வச்சது அதையும் இதில் போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஜோரான மாம்பழ கேசரி ரெடி. ஸ்வீட்லாம் பண்ணாலே நம்மள அறியாமல் நமக்குள்ளே ஒரு குஷி வருது இல்லையா, அது சாப்பிட்ணும் அப்படின்றதுலையே. பாக்கியெல்லாம் சமைக்கிறதே கூட நமக்கு சிரிப்பு வருமா இல்லையா தெரியல. ஸ்வீட் பண்ணுறதே எப்பயுமே நமக்கு ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி குஷி இருக்குது. ஸோ இந்த மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு பார்க்கலாம். ஸோ மோர் குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்து ஒரு 4 பழம் நான் எடுத்துட்டுருக்கேன். 1 4ஆக வெட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சமாக. இது வதங்கின்னு இருக்கட்டும். இதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையானதை அரைச்சிடலாம். இதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 வத்த மிளகா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஒரு 1/2 கப் கிட்டக்க தேங்காய் போட்டுருங்க. அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. இதான் பைண்டிங்க்கு, அதனால தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இந்த மோரில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது புளிக்காத இன்றைக்கி ஒரு குத்தி எடுத்த மோர். இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு வந்து மோர் குழம்புக்கு போகும். இதில் மோரை விட்டுடலாம். மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் தான் போட்டோம். நல்லா இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். வழக்கம் போல் எப்படி மோர் குழம்பு நுரைச்சின்னு வருமோ அந்த மாதிரி வரட்டும். ஸோ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வழக்கமாக பண்ணுற மோர் குழம்புலேருந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நுரைச்சின்னு வந்துடுது. மேலே பார்த்தேன்னா சைடெல்லாம் கொதிக்கிறது ஸ்டேஜில் அடுப்பை அனுப்பிச்சிடுறேன். ரெடி ஆகிடுது மோர் குழம்பு. வாழைக்காய் டீப் ரோஸ்ட் கறி. அதுக்கு வந்து நம்ம முதல்ல அதை பிசிறி வச்சுக்கலாம். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக கரைச்சிட்டு இந்த வாழைக்காய் அதில் விட்டுடுங்க. அதை என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும், மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை காயாக பண்ணலாம். ஸோ வாழைக்காய் டீப் ரோஸ்ட் கறிலாம் ஒன்றும் பெரிய கம்பு வச்சுத்தரம் கிடையாது, எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். எத்தனை வாழைக்கான்னு கேட்டேன்னா 5 வாழைக்காய் அது. ஸோ அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அவ்வளோ தேவையாக இருக்கும் எண்ணெய். கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இல்லையா, அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, இந்த மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காயை புழிஞ்சிட்டு போட்டுருங்க. ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. காரப்பொடி
சாம்பார் பொடி உங்கள் சௌகரியம். நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் பொடி போடுறேன். இதை மூடி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக பார்க்கலாம். வாழைக்காய் டீப் ரோஸ்ட் காயும் ரெடி ஆகிடுது. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போது வந்து பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பிடி கொழுக்கட்டைக்கு இதால் 2 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு ஒரே 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் போட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு துணியில் உணர்த்திட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதும் இந்த மாதிரி 2 அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரவை மாதிரி இது மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும். பருப்பு வந்து துவரம்பருப்பு வந்து அவ்வளோவா உடையாது, 1-2 தான் உடையும். இல்லை எங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டாங்கிறவா பைத்தம்பருப்பு வேணாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. ஸோ இந்த பிடி கொழுக்கட்டை என்னுடைய ஸ்டைலில் நான் இப்போ பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். நார்மல் எண்ணெய், அதாவது சஃபோல் ஆயில் ஆர் கடலை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. இல்லை முழுசாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். நான் இதால் 2 பச்சரிசி எடுத்ததுக்கு இதால் 1/4 கப் உளுத்தம்பருப்பு நினச்சி வச்சு அதை வந்து இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், அட் த சேம் டைம் ரொம்ப வடைக்கரைக்கிற மாதிரியும் வேண்டாம், கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் போதும். இது எதுக்கு அந்த உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, முன்னாடியே நம்மளோட வீடியோவில் கூட இருக்கிறது, நீங்கள் அது கூட பார்க்கலாம். அதாவது அந்த உளுத்தம்பருப்பு வந்து தண்ணியில் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வாசனையாக இருக்கும். 2வது விஷயம், இந்த கொழுக்கட்டை வந்து உதிர்ந்து அப்படியே உதிரியாக போகாத கெட்டியாக அப்படியே பைண்டிங் பண்ணிக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த பிடி கொழுக்கட்டை. இதுக்கோசரம் தான் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடுகு வெடிக்கிறது, ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். எப்பயுமே தேங்காய் எண்ணெயும் நார்மல் ஆயிலும் கலந்தோன்னா இந்த மாதிரி நுரைச்சின்னு இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுத்து. கருவேப்பிலை போடலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். தேங்காய் உங்கள் சௌகரியம் அதெல்லாம். ஒன்று 2 3 4 5 கப்பு கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். அதாவது 1 கப்புக்கு 2.5 கப்பு கிட்ட தண்ணி இருக்கட்டும். இது நல்லா தலைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த உளுத்தம்பருப்பை போடணும். நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். தண்ணி தலைக்கட்டும். இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வத்தக்குழம்பு இருந்ததுன்னா வத்தக்குழம்பு தொட்டுக்கோங்க. அப்படி இல்லையா வந்து மோர் குழம்பு கூட தொட்டுக்கலாம். அப்படி இல்லையா தக்காளி தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா ஒரு வரமிளகாயோட வச்சு அரைச்சி ஒரு சட்னி பண்ணி அதையும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத இருக்கும். ஸோ கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு. எப்பயுமே தண்ணி பார்த்தல நல்லா தலைச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் கரக்கரை அரைச்சி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு சின்னது பண்ணிக்கலாம். இந்த பொடி பண்ணி ரவையாக பொடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விட்டுடுங்க. அரிசி அதே மாதிரி ஒரு அரிசி ஒரு மாதிரி தண்ணி இது பண்ணிக்கும். ஒரு கால் உங்களுக்கு 2.5 கப் போரில் 3 தேவையாக இருக்குன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருந்து சட்டுன்னு விட்டுக்கோங்க. சில அரிசிக்கு 2 போரும். அப்படிங்கிறச்சு நீங்கள் பார்த்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாதம் வெடிக்கிறச்சு உங்கள் ஆற்று அரிசி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். நல்லா கெட்டியாக அது கிளறிட்டோம். நம்ம ஆறித்துனா இன்னும் கெட்டியாகிடும். கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறமா தான் அதை பிடிச்சி வெயிட்டில் வைக்க முடியும். இதை அடுப்பு அணைச்சிடுறேன் நான். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க.
கையை வந்து இது மாதிரி பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுன அப்புறம் தான் தொட முடியும், சுட சுட இருந்தால் தொட முடியாது. பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு இது ஆல்ரெடி தண்ணி விட்டு வச்சுருக்கேன் வெயிட்டில். எக்ஸாக்ட்லி இது ஒரு 7 minutes இது நல்லா அது ஆகட்டும் வெயிட்டில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes அது நல்லா ஆவியில் வெந்துட்டுருக்கு. கம்முன்னு வாசனையாக இருக்குது அப்படியே. ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. அடுப்பு அணைச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறுன விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். ஏன்னா உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு இது, ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், கார்ப்ஸும் இருக்குதுனாலும் அந்த ப்ரோட்டீனும் இருக்குது இதில். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை இப்போ பாரு சாப்பிட்றதுக்கு ஃபார் சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளி மோர் குழம்பு, பருப்பு ரசம் அண்ட் வெண்டைக்காய் கறி இதெல்லாம் நான் ஆற்றுல பண்ணினேன். ஜஸ்ட் உங்களுக்கு தக்காளி மோர் குழம்பு புதுசாச்சேன்னு அது மட்டும் உங்களுக்கு பண்ணினேன், அவ்வளோதான். வாழைக்காய் டீப் ரோஸ் கறி, மாம்பழ கேசரி. ஸோ இது எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு ஃபுல் காம்போ மீல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீலாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். எப்படி இருந்ததுன்னு அப்புறமா எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.